வணக்கம். ஃபுட் டேப்பில் நிறைய சமையல் பதிவுகள் வந்து நீங்கள் பார்த்து அதை டிஷ் அவுட் பண்ணி என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது கூட இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா உளுந்த பருப்பு சாதம். ஸோ உளுந்த பருப்பு சாதம் கட்டினோடனே உங்களுக்கு தெரியும் இது ஒரு ஹெல்த்தியான ப்ரிப்ரேஷன் சொல்லி. ஸோ பார்த்தீங்கன்னா உளுந்து அது ஒரு ப்ரோட்டீன், அது கூட வந்து ரைஸு ஒரு கார்போஹைட்ரேட், இந்த ரெண்டு காம்போல தான் இந்த ரெசிபி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த உளுந்தம்பருப்பு சாதம் வந்து ரொம்ப பேர் போன ரெசிபிங்க. பார்த்தீங்கன்னா அந்த திருநெல்வேலி தூத்துக்குடி சைடில் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக ரொம்ப பாப்புலர் ரெசிபி வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த உளுந்தம்பருப்பு சாதத்தை தான் இன்றைக்கி நம்ம ஃபுட் டைப் செக்மெண்ட்டில் உங்களுக்கு நான் சமைக்க போகிறேன். இந்த உளுந்தம்பருப்பு சாதத்தில் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அரிசி அது கூட வந்து இந்த உளுந்து சேர்க்கிற அளவு தான் முக்கியமான ஒன்று. ஸோ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அது வந்து 1:1 ப்ரொபோர்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா ஒரு கப்புக்கு வந்து உளுந்து, ஒரு கப்பு அளவு வந்து அரிசி, இந்த கமிஷன் யூஸ் பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு அளவு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரிசி இருக்குது, அது மாதிரியே ஒரு கப் அளவு உளுந்து இருக்குது. ஸோ இப்போ தண்ணி ஊற்றிக்கோங்க, அலசிக்கலாம். ஸோ நான் வந்து அரிசியும் உளுந்தையும் வந்து அலசி வச்சுட்டேன். கம்ப்ளீட்டாக இந்த இதோட தண்ணியை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ட்ரைன் அவுட் பண்ணிட்டேன். ஸோ அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவு அரிசினா அதுக்கப்புறம் ஒரு கப் அளவு உளுந்து, இதுதான் ப்ரொபோர்ஷன், இதுதான் முக்கியமான ஒன்று. ஸோ ஃபைன். இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. ஸோ இந்த குக்கரில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாதத்தை தான் ரெடி பண்ண போகிறோம். அரிசியும் வந்து அது கூட வந்து உளுந்து எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டேன். ஸோ இந்த தண்ணி நம்ம இந்த அரிசி அதுக்கப்புறம் அந்த உளுந்து வேகிறதுக்கு தேவையான அளவு தான் நம்ம ஊற்றின தண்ணி. ஸோ இது கூட என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளேவர் சேர்க்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து இந்த பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த உரிச்சிருக்க பூண்டை வந்து இதை சேர்க்கலாம். வரமிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. இந்த வரமிளகா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா காரம் தரும், அதே மாதிரி ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதே மாதிரி கார்லிக் சேர்த்துருக்கோம், அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளேவர் தரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சு வந்த பிறகு இதோட என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா அரிசி அது கூட வந்து உளுந்து சேர்க்கலாம். நீங்கள் பார்க்கலாம் இந்த தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இந்த தண்ணியில் வந்து நான் வரமிளகா சேர்த்துருக்கேன், பூண்டு சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா கொதிச்சு அந்த ஸ்டீமில் பார்த்தீங்கன்னா அந்த வரமிளகாவுடைய காரம் நல்லாவே தெரியுது. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கொதிச்சிருக்க தண்ணியில் நம்ம ஏற்கனவே வந்து அலசி வச்சுருக்கிற உளுந்து அதுக்கப்புறம் அரிசி ரெண்டையும் வந்து தண்ணியில் வந்து கொட்டிடலாம். ஸோ இப்போ வந்து உளுந்தையும் அரிசியை வந்து கொட்டிட்டேன். ஸோ இது கூட என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா துருவி வச்சுருக்கிற தேங்காயை வந்து சேர்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஜீரகம் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ ஃபைன். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த உளுந்தம்பருப்பு சாதத்தில் நம்ம என்னெல்லாம் சேர்த்தோம்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா தண்ணி கூட வந்து நம்ம வரமிளகா பூண்டு சேர்த்தோம், நல்லா கொதிக்க விட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அலசி வச்சுருக்கிற அரிசி அது கூட வந்து உளுந்து ரெண்டையும் நம்ம வந்து கொதிச்சிருக்க தண்ணியில் சேர்த்தோம். அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்தேன், அது கூட வந்து சீரகம் சேர்த்தேன், தேவையான உப்புலாம் சேர்த்தேன். ஸோ எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜ் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த குக்கரை நம்ம வந்து மூடி போட்டு மூடி வைக்கலாம். ஸோ ஃபைன். நல்லா கொதிச்சு ஒரு 4 ஸ்டீம் வரை வந்த பிறகு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக இந்த உளுந்தம்பருப்பு சாதத்தை வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறேன்னு சொல்லி நான் பார்க்கலாம். ஸோ ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய அந்த உளுந்தம்பருப்பு சாதம் வந்து இந்த குக்கரில் தயாராகிடுச்சு. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த உளுந்தம்பருப்பு சாதத்தை வந்து ஃபினிஷிங் பண்ண போகிறோன்னு. ஸோ எப்படி பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறேன். ஒரு சின்ன கடாயை வச்சுட்டு இப்போ நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். ஸோ நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கலாம். ஸோ நல்லெண்ணெய் நல்லா சூடாகி அந்த வாசனை வர ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கோங்க. இது கூட வெந்தயம் கொஞ்சம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா பொரிஞ்சிச்சு. ஸோ அப்படியே எடுத்து ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நம்மளுடைய அந்த உளுந்தம்பருப்பு சாதம் எந்த டெக்ஸ்டரில் வந்துருக்குதுன்னு. வாவ், இப்போ பாருங்கள்
எவ்வளோ ஃபைனாக வந்திருக்கும் டெக்ஸ்டர் தான் முக்கியமான ஒன்று. ஸோ நம்ம குக்கரில் பண்ணனால நீங்கள் ரொம்ப போட்டு குக் பண்ணி அதை வந்து குழச்சிடக்கூடாது. ஸோ கரெக்டாக இதே மாதிரியான அந்த டெக்ஸ்டர் வந்து இந்த சாதத்துக்கு வரணும். ஸோ இந்த நேரத்தில் என்ன பண்ணலான்னா இது கொட்டிடலாம். ஸோ இந்த கரெக்டான இதில் வந்து நம்ம பொரிச்சிருக்கிறோம். அதை பார்த்திங்கன்னா உளுந்து வெந்தயத்தை பொரிச்சிருக்கோம். நீங்கள் கூட பார்க்கலாம், உப்பு நம்ம சேர்த்துருக்கோம். அப்படியே மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னா நீங்கள் உளுந்து சேர்த்துக்கனால சாதம் வந்து சீக்கிரமாக என்னான்னு பார்த்தீங்கன்னா குழையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஜெண்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பவுல் என்ன பண்ணலான்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒரு ஹெல்த்தியான ஒரு உளுந்தம்பருப்பு சாதத்தை தான் இன்றைக்கி இந்த ஃபுட் டைப் செக்மெண்ட்டில் நான் உங்களுக்காக சமைச்சிருக்கிறேன். பார்த்துருப்பீங்க எப்படி அந்த உளுந்தம்பருப்பு சாதத்தை ரெடி பண்ணேன்னு சொல்லி. அருமையான ஒரு எம்மையான மனம். ஃபைனலாக அந்த தாளித்து கொட்டினது தான் இதில் ஒரு ரொம்ப ப்ளஸ்ஸு. பார்த்தீங்கன்னா அது கூட உப்பு சேர்த்துருக்கிறேன் தாளிப்பு கூட. அது கூட பார்த்தீங்கன்னா அந்த உளுந்து வெந்தயம் ரெண்டுமே பொரிச்சதுனால ஃபென்டாஸ்டிக் ஃப்ளேவர். ரைட், அந்த காரத்துடைய இது தெரியுது. பார்த்தீங்கன்னா வரமிளகா சேர்த்துருக்கோம். எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதுதான் ஒரு ஹெல்த்தியான ஒரு உளுந்தம்பருப்பு சாதம். ரைட், இந்த ஃபுட் டைப் செக்மெண்ட்டில் இது ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்க. அடுத்த ஃபுட் டைப் செக்மெண்ட்டில் இதேமாரி இது ஒரு ஸ்பெஷலான ரெசிபியோட நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா ஃபுட் டைப்பில் உள்ள வேறு வீடியோஸை பார்த்துட்டு இருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த டைம் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களை சைன் ஆஃப் பண்ணுறது ஷெஃப் ராஜ்மோகன்.